உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஓகே, இப்போ இவர்களை போல திருமணத்துக்கு பின்னால என்னோட வேலையை மாத்திக்க வேண்டியிருந்தது, அல்லது ஒரு நைட் ஷிஃப்ட் போகணும்னு நினைச்சிருந்தேன், அது போக முடியல, அல்லது ஒரு வேலைக்கு போக வேண்டிய சூழலே கட் ஆகுது அப்படின்னு சொல்ற மட்டும் கை தூக்குங்களேன். இண்டிபெண்டன்ஸை இழந்து விட்டேன். ஓகே, நீங்க என்ன இழந்துதான் நினைக்கிறீங்க? சார் நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேங்க. ஆனால் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்தால் கன்ஃபார்ம் ஆச்சுங்க கன்சீவாக இருக்கேன்னு. ஆனால் நான் கன்சீவாக இருந்தாலும் எனக்கு போகிறதுக்கு விருப்பங்க சார் வேலைக்கு. ஆனால் அந்த டைமில் இவர் என்னை அனுப்பவே இல்லை. இங்கேயே ஒத்தையிலைங்க சார். அவங்க எங்கள் மாமனார் மாமியார் கிட்ட விட்டுட்டு போயிட்டாருங்க சார். இவர் மட்டும் கிளம்பி. என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? நாங்கள் கோல்டில் பேட்ச் போடுவோங்க சார், தங்கத்துக்கு. ஆமாங்க சார். கோல்டில் ஸ்டாக் போட்டு போடணுங்க சார். எனக்கு அது கம்ஃபர்டபுளான வேலை தாங்க சார். ஆனால் அவர் என்னை கூப்பிட்டு போகலைங்க சார். ஓகே, அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போனீங்களா திருப்பி? அதுக்கப்புறம் எனக்கு வேலைக்கு போகிற சூழ்நிலை அமையலைங்க சார். குழந்தை இருக்கு, வேலைக்கே போக முடியலைங்க சார். குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆளும் இல்லைங்க சார். ஓகே, இப்போ வேலையை மிஸ் பண்ணது உங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு? இப்போ வருமானத்தில் ஒரு பங்கு எனக்கு இருந்துச்சு, அது என்னை இழந்துட்டேன், அல்லது எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருந்தது, அதை இழந்துட்டேன். இப்போ வருமானமே கிடையாதுங்க சார். அவர் வேலைக்கு போனால் தான் சம்பளங்க சார். ஓகே, அதே கடையில் நான் எலக்ட்ரிஷியன் சார். அதே கடையிலையா? ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு பேபி இருந்தாங்க. அந்த பேபி அபோஷன் ஆகிட்டு, அதனால் மறுபடியும் அதை மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு அவங்கள வேலைக்கு நான் போக விடலை. ஓ, முதல்ல ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் வேலைக்கு போனதுனால அபார்ஷன் ஆயிடுச்சா? ஆமாம், பைக்கில் போய் கீழே விழுந்துட்டோம். அதனால அந்த பிரச்சனை வேண்டாம் அப்படின்ட்டு அனுப்பலை. சரி, ஓகே. நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்க? எதுவுமே வேலை எதுவுமே செய்ய மாட்டேன் சார். வீட்டில் சுற்றிட்டு செலவு பண்ணிக்கிட்டு தான் அலைவேன். பைசா வேலைக்கு போவேன், செலவு பண்ணுவேன். இப்போ வேலைக்கு போகிறதும் அவங்க தான் முடிவு பண்ணணும், வீட்டில் இருக்கிறதும் அவங்க தான் முடிவு பண்ணணும். வேலைக்கு போனால் பைசாவை கரெக்டாக அவங்க கையில் கொடுக்கணும். அடுத்து வீட்டில் எல்லா வேலையுமே நான் தான் பார்க்குறேன். அவங்க எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க. வீட்டு வேலை எதுவுமே வீட்டு வேலை எதுவுமே பண்ண மாட்டாங்க. பாப்பா அப்படியே யூரின் போய்கிட்டே இருப்பாங்க, நான் பின்னாடி தொடச்சிக்கிட்டே போக வேண்டியதான். அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க சார். துணி ஒரு வாரத்துக்கு மேலே அப்படி குமிச்சு போட்டுருவாங்க, மழை மயக்கில் இருக்கும். அவங்க ஒரு டைம் போட்ட ட்ரெஸ்ஸை அடுத்தாப்புல போட மாட்டாங்க. நான் போட்ட ட்ரெஸ்ஸை 3 நாள் வரைக்கும் போட்டிருப்பேன். அவங்க 5 நிமிஷம் இப்போ போடுவாங்க, அந்த அன்றைக்கி போய் வீடியோ நடிப்பாங்க, சட்டையை கலத்தி போட்டுருவாங்க, அதை நான் போய் சோப் போடணும். அதுவும் கிணத்துல தண்ணி கோழி சோப் போடணும். ஏன் நீங்கள் வீட்டு வேலை ஷேர் பண்ணிக்கல? உங்களுக்கு பிரச்சனை சார்? நான் செய்யதாங்க சார் செய்வேன். பாப்பா பிறந்ததுலேருந்து நான் ஒருத்தி மட்டுமே பாப்பாவை பார்க்கணுங்க சார். பாப்பாவை பார்த்து அந்த பாப்பா கீழே எங்காவது விழுந்துட்டாலும் என்னை சொல்கிறாங்க சார். இல்லை, அதையும் தான் நீங்கள் கவனிக்க மாட்டீங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. குழந்தை வளர்ப்பு நீங்கள் குழந்தையும் கவனிக்கதாங்க சார் செய்கிறேன். அது கிணத்துக்கு போகணுங்க சார், 7 மைல் நடக்கணுங்க சார். அவங்க ஊரில் வீட்டில் துவைக்கிற கல் கிடையாதுங்க சார், தண்ணி கிடையாதுங்க சார். போனால் கிணத்துக்கு போகணும் சார். இப்போ இருக்க வீட்டில் எல்லாமே இருக்குது சார். சார் கிடையாதுங்க சார். அதுக்கான உங்கள் வீட்டுக்கு வந்தால் பார்க்க முடியும். நானே காலையில் 9 மணிக்கு நான் டியூட்டிக்கு போகணும் சார். 6 மணிக்கு எந்திரிச்சு சமையல் நான் இனிமேல் காலையிலையும் சாப்பிட மாட்டேன், மதியமும் வீட்டில் சாப்பிட்றது கிடையாது சார். நான் போனோடனே இவங்க சமைப்பாங்க, நான் வர சொல்ல பாத்திரத்தை அப்படி குமிச்சு போட்டுவாங்க, நான் கழுவணும். அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்களா? அவங்க தான் எதுவுமே பண்ண மாட்டாங்க, ரீல்ஸ்லாம் பார்ப்பாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க சார். நீங்கள் பேச்சுக்காக சொல்கிறீங்களா உண்மையிலே? சத்தியமாக எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்ககிட்டே கேளுங்க சார். நான் அப்போ தான் சார் லைனில் கை வச்சுக்கிட்டு இருப்பேன், மெயின் லைனில். மேடம் ஃபோன் அடிச்சுவாங்க, மதியம் ஃபோன் அடிப்பாங்க, நீ வேலை பார்த்ததெல்லாம் போதும் வீட்டுக்கு வா அப்படிம்பாங்க. எதுக்குமா அப்படின்னு கூப்பிடுவேன். உன் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, வீட்டில் அவளை பார்த்து நான்லாம் பார்க்க மாட்டேன், நான் செல்லு தான் பார்ப்பேன் அப்படிம்பாங்க சார். அப்படி எப்படி சொல்லுவாங்க ஒரு அம்மா? கேளுங்க சார். அடுத்து ஒரு 6 மணிக்கு மேலே ஃபோன் அடிச்சிட்டாங்கன்னா செத்துலாம் போல தோணும் சார். ஏன், எதுக்கு இப்படி தோணும்? ஃபோன் அடித்த உடனே ஒன்னால நான் குளிக்கலை, செத்துலாம் போல இருக்கு, எப்பவும் வீட்டுக்கு வருவேன், உன் பிள்ளை நோய் நோயின்னு அழுதுகிட்டே இருக்கு, தூக்கிட்டு போவேன் பிள்ளை அப்படிம்பாங்க சார். பார்க்க சொல்ல பிள்ளைக்கெல்லாம் அங்கங்கே தடுப்பாக இருக்கும் சார். பார்க்கவே மாட்டாங்க. நைட்டு நான் தான் சார் பால் கொடுக்கணும் குழந்தைக்கு, பால் அடைச்சி. நைட்டு மேடம் எந்திக்க மாட்டாங்க, ஏன்னா காலிலேருந்து வேலை பார்க்காங்களே, ரீல்ஸ் பார்க்காங்கல்ல, அதனால் நைட்டு எந்திக்க மாட்டாங்க சார். அவங்களுக்கு சொந்தது கோயம்புத்தூர், எனக்கு திருநெல்வேலி. அவங்க எப்படி வளர்ந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்காண்டி நான் எல்லாமே மாற்றிக்கிட்டேன். அவங்க எனக்காண்டி கொஞ்சம் மாறி வந்தால் கூட போதும் சார். உங்கள் கல்யாணம் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ் தான் சார். லவ் மேரேஜ். அதனால தான் சார் இவ்வளோ இறங்கி போயிருக்கேன். நீங்கள் சொல்கிறதான் பார்க்கும்போது ஏன்டா கல்யாணம் பண்ணவங்க மாதிரிலாம் சொல்கிறீங்க? ஆமாம் சார், வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாத்தையும் விட்டு சார். உங்களோட கேரக்டர் இது இல்லாமல் இருக்கலாம், திருமணத்துக்கு அப்புறம் கட்டாயப்படுத்தி மாற்றிருப்பாங்க. அது என்னது? ஆக்சுவலி இந்த டிபேட்டே உங்கள்கிட்ட தான் ஆரம்பிச்சது. ஆக்சுவலி இது எனக்கு பார்த்தீங்கன்னா அப்பா கிடையாது சார். ஸோ சின்ன வயசுலேருந்து அப்பா கிடையாது. அவர்கிட்ட நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லும் போதே உங்கள் அப்பாவை பற்றி சொல்லுங்கள்லாம் கேட்பேன். உங்கள் அப்பாவை நான் அப்பாவை கூப்பிடலாமான்னு சொல்லிலாம் பேசியிருக்கேன். அவர் அவங்க அப்பாவை பற்றி உண்மை என்கிட்ட சொன்னதே கிடையாது. அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாருன்னு தெரியும், பட் அவரோட கேரக்டர் என்ன எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க அப்பாவை நான் அப்பான்னு தான் சொல்லி பேச ஆரம்பிச்சிருந்தேன். ஒரு 1 வீக் கூட இருக்காது மேரேஜ் ஆகி அவரோட ரியல் ஃபேஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. 6 மணிக்கு மேலே சரக்கு பண்ணிட்டாங்கன்னா அவங்க வேர்ட்ஸ் எப்படி வரும்னே நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. நானுமே அவரோட கேஸ்ட் தான், அரேஞ்ச் மேரேஜ் தான் இது, ஆனாலுமே கேஸ்ட்டை பற்றி தான் பேசுவார்.
ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு பர்ஸ்ட் அவுட் ஆகி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம், என்னால் அசிங்கப்பட முடியல, அவமானப்பட முடியல. ஆனால் அவங்க அப்பா கிட்ட நான் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுனதே கிடையாது. இத்தனைக்கும் நான் அந்த டைம்ல வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஒரு 2 or 3 months இருக்கும். ஓகே, பட் ஆனால் இப்போ உங்களை இவ்வளோ தூரம் பேசுகிறாங்கன்னா நீங்களே உங்கள் மாமனாரை கேட்டிருக்கலாம் தானே, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க எல்லாம் ஒரு தெரிஞ்சு. மரியாதையா இப்போ நீங்க வந்து பேசுனீங்க, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுனீங்கன்னா நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுல எனக்கு ஒரு நியாயம் இருக்கு. நீங்க பேசும்போதே தகராறு பண்ற மாதிரியான ஒரு பேட் லாங்குவேஜ்ல பேசும்போது அந்த இடத்துல நான் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இன்னும் அது மோசமா போகும். நான் இவர்கிட்ட தான் பேசுவேன். ஏன்னா அவர் கேட்குற நிலைமையில இருக்க மாட்டார். யாரு இவர்கிட்ட பேசும்போது இவர் எப்படி கன்வே இவர் வந்து சொல்வார். இவர்கிட்ட நான் சொல்லும் போதெல்லாம் அவர் அப்படிதான் விட்டுரு, அவரை பத்தி இவருக்கு அது ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். உன்னை மதிக்கலன்னா அது வேற விஷயம். அது நீ பிறந்திருக்க உன்னோட பையன் அதெல்லாம் வச்சுக்கலாம். நான் வெளியிலேருந்து வந்த பொண்ணு, எனக்கு ரெஸ்பெக்ட் வந்து நீ வாங்கி தரணும். உங்கள் அப்பா தராரு தரல அது எனக்கு 2வது பட்சம். நீ போய் எனக்கு முதல்ல வாங்கி தரணும். ஆனால் நீ என்ன செய்கிறேன்னா என்னை வந்து சமாதானப்படுத்துவார். ஒரு டைமில் வந்து அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா என்னோட திங்ஸ் எல்லாமே வந்து தூக்கி வெளியில் வீசிட்டாரு. நான் கொண்டு வந்த பொருள்லேருந்து கிச்சன் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாத்தையும் தூக்கி வெளியில் வீசிட்டு அவர் மட்டும் வெளில கிளம்பி போயிட்டாரு. இவர் அப்போ தான் மேலே வராரு. நான் செம்ம கோவத்தில் உட்காந்துருக்கேன். வீடே ரணகலமாக இருக்குது. ஒரு வார்த்தை அன்றைக்கி கேட்கவே இல்லை. அவர் என்ன நடந்துச்சுன்னு கேட்கல. அவர் மட்டும் வந்தார், வேறு ஏதோ எடுக்க வந்திருக்காரு. அவர் ஃப்ரெண்டு கீழே யாரோ வெயிட் பண்ணுறாங்கன்ட்டு போயிட்டு திருப்பி 1/2 hour கழிச்சு வராரு. நான் மார்னிங்கே எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி, இல்லை மாமா எனக்கு சூசைடிக்கல் தாட்லாம் வருது, எனக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு. நாங்கள் இருக்கும்போது நீ ஏன் சொன்னிட்டு மொத்த குடும்பம் வரைஞ்சிக்கிட்டு வந்துட்டாங்க. 2 வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இவர் பேசிக்காக ரொம்ப நல்லவர். அதனாலே என்னை புல் பேக் பண்ணி வச்சுக்கிட்டாரு. இவரு கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது பர்சனாக போடான்னு தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இவரோட கேரக்டர்னாலே நான் என்னோட அசிங்கம் அவமானம் எல்லாத்தையுமே நான் இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஒரு மனிதருக்காக நீங்க வந்து எல்லாத்தையும் தாங்க வேண்டியதா இருக்கு. இத்தனைக்கும் இந்த அரேஞ்ச் மேரேஜ் தான். இவர் என்கிட்ட வந்து அஃபெக்ஷனாக தான் இருக்காரு. ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் நல்லவர் அப்படின்னு உங்களுடைய மனைவி சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ சொல்கிற ஒரு கிரெடிட் கொடுக்குற ஒரு ஆள் நீங்கள் அவங்களுக்காக ஒரு இடத்துல கூட நிற்கவே இல்லையே. அப்பா விஷயம் வந்து அப்பா அந்த காலத்துலேருந்தே அப்படி தான். இல்லை சார், இப்போ நான் சில பெரியவங்கள்ல எனக்கு தெரியும். இப்போ சில பெரியவர்கள் வந்து வீட்டுக்கு வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொடுத்தா கூட அவன் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்பாங்க. அது அவருடைய சித்தாந்தம். அதை கூட விட்டுறலாம். அது என்ன பழைய விஷயம். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அப்யூசிவாக பேசக்கூடிய அப்பாவை வந்து எப்படி நம்ம தாங்கிட்டு இருக்க முடியும்? இல்லை சார், அது முடியலன்னு தான் நான் தனியாக செப்பரேட்டாகவே போனேன். நீங்கள் செப்பரேட்டாக போனது சந்தோஷம். ஆனால் அந்த இடத்துல நீ ஒன்று இருக்குங்கப்போ நீங்கள் ஏன் கேட்கலங்க? இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல, அன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய சண்டை நடக்கு, என் ஜாமானெல்லாம் வெளியே தூக்கி போட்டாங்க. இவர் வந்தார், ஜஸ்ட் பார்த்துட்டு ஒரு ஜாமான் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு 1/2 hour கழிச்சு வந்து பார்த்தாரு, என்னன்னு கேட்குறாரு. எனக்கு அது கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிறாங்க. இது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுக்கலன்னு கேட்குறாங்க. இது நமக்காக இவ்வளோ தூரம் நின்ன ஒருத்தங்களுக்கு இப்படி நடக்குது, நம்ம திருப்பி அதை பற்றி எதுவுமே கேட்கலங்கிறது. இல்லை சார், அது புரிஞ்சிட்டு தான் உங்களுக்கு அது டெய்லி சினாரியோன்ட்டு எனக்கு அது அப்புறமா தான் ரியலைஸ் ஆச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியை நான் இது வரைக்கும் சந்தோஷப்பட்டதே கிடையாது. எங்கள் ஃபேமிலி முதல்ல இங்கே வர விடலை. ஏன்னா எங்கள் ஆளுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு தான் பேசுவாங்க. ஏன்னா என் பொண்ணுக்கு வர இந்த நிலமை வந்துருச்சு, அதெல்லாம் காது கொடுத்து கேட்குற நிலமையில அவங்க இல்லை. இவர் தான் எல்லாருமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி, நான் பார்த்துக்கிறேன், உங்கள் பொண்ணுக்காக நான் இருக்கேன், என்னால் முடியாத பட்சத்தில் நீங்கள் வாங்கன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணி எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன். வீட்டுக்குள்ளே வர விடல. எல்லாம் வந்தாங்கன்னா எங்கள் ஐயா முதல்ல தூக்கி ஆணையில் மாட்டி விட்டுருவாரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.